உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சட்டப்பேரவையில் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் வினோத் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கான விருதுகளையும் அவர் அறிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த 17 கோடியே 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதை பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் என்றார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலன்களை தடையின்றி அடையவும், நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் ஆகிய அறிவிப்புகளை பட்ஜெட் உரையில் அமைச்சர் வினோத் அறிவித்திருக்கிறார். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளில் இருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்க 10 கோடி ரூபாய் செலவில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும் என்றும், சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000, 1,50,000, 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அவர் அறிவித்திருக்கிறார். நெல், தானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கரில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும், முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்திருக்கிறார். உயிர்ம வேளாண்மையை பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காட்பாடி, குடியாத்தம், முசிறி, நரிக்குடி, போடிநாயக்கனூர், கயத்தாறு, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் வினோத் அறிவித்திருக்கிறார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும், சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். கங்கவள்ளி, கிள்ளிக்குளம், இருவேல்படூடு ஆகிய இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார்.